அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரமலான் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. நாம் இன்றைக்கி வாழப்பாடிக்கு கோழிகளை பார்க்க வந்தாச்சுங்க. காலையிலே நேரமாக வந்ததுனால ஃப்ரூட் ஷாப்பில் ஃப்ரூட் வேஸ்ட் எதுவும் எடுக்க முடியலைங்க. அதனால தான் இந்த வாழை இலையை வாங்கிட்டு வந்தேன். இந்த வாழை இலையும் கோழிகள் விரும்பி சாப்பிடும். வாழை இலை, வாழைத்தண்டு இது எல்லாமே நல்லா சாப்பிடும். நீர் சத்தான பொருள் இதெல்லாம். வெயில் காலத்தில் இதெல்லாம் கோழிகளுக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம பராமரித்தா தான் கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும். அது நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும். இந்த கோழிகளை நம்ம பார்த்துட்டு சிறிய கோழிகள் வாங்கிட்டு வந்து இன்னையோட 45 நாள் ஆயிடுச்சுங்க. நாம் இதை 1 மாதம் கோழியாக வாங்கிட்டு வந்தோம். மொத்தம் இது 70 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இந்த கோழிகள் இன்றைக்கி திறந்து விட்டுறலாம். இனிமேல் இது மேய்ச்சல் முறையில் இன்ஷா அல்லாஹ் வளர ஆரம்பிச்சிடும். மரத்துலேயும் ஏறும். கோழிகள் இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுனால பூனைகள் பெருச்சாளிகள்கிட்டருந்து தற்காப்பு செஞ்சுக்கும். அதனால் இதை வெளியே திறந்து விட்டுறலான்னு சொல்லி கேட்டு ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஆனால் கோழிகள் உள்ளே இருந்ததுனால 1.5 மாதமாக உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டேன். பெரிய கோழிகள் கூட போய் சேர்ந்துருச்சுங்க. பெரிய கோழிகள் எந்த கோழிகளுமே இதை கொத்தலைங்க. அதனோட சேர்ந்துக்குச்சு. எல்லாம் ஒரே இதுங்கிறதுனால எல்லா கோழிகளும் ஒன்றா தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாம் இதுக்கு தீவனமும் தண்ணியும் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சேலம் வரணும். டாக்ஸி டியூட்டி இருக்குது, அதையும் பார்க்கணும். அதனால் உடனே புறப்பட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து புறப்பட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடன் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. ரமலானில் அதிகமாக அமல் செய்யுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.